பிரேமலு படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த நஸ்லன் அவர்களுமே வந்து குட் பேட் அக்லி படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிருக்காருங்கிற தகவலும் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. 2024 ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்த படங்களை கொண்டாடினதை விட மலையாள இண்டஸ்ட்ரியில வந்த படங்களை தான் வந்து இந்த இடத்துல அதிகபட்சமா வந்து கொண்டாடி இருந்திருக்கிறாங்க. அதுலயும் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பா பிரேமலுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்குதுன்னு தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் கிட்ட ஒரு பரிச்சயப்பட்ட முகமா தான் வந்து இவருடைய ஃபேஸ் ஆனது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது குட் பேட் அக்லி படத்துல தல அஜித் அவர்கள் கூட இவர் ஃபுல் ஃபிளட்ஜ்டு படம் ஃபுல்லா வராரா இல்ல ஏதாவது ஒரு இடத்துல இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ண போறாராங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரமே வந்து டீம் சைடுல இருந்து வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிளஸ் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பிளஸ் டைட்டில்லே வந்து சொல்லிட்டும் வந்து போயிருக்காங்க. இந்த படத்துல ஒரு 3 ஷேட்ஸ்ல வந்து தல அஜித் அவர்கள் வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. சோ இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல தல அஜித் அவர்கள் ரசிகர்களுக்கும் சரி ரசிகர்களை தாண்டி இருக்கிற மக்களுக்கும் சரி படம் பார்க்க வரும்போது படத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமா வந்து ஒரு திருப்திகரமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான மெனக்கெடுதல்களை நிறைய இடத்துல நிறைய படங்கள்ல வந்து போட்டுட்டு தான் வந்து இருக்கிறாரு. சோ அதே அடிப்படையில வச்சு பார்க்கும்போது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே வந்து கேரக்டர் வைஸும் சரி அவரோட பிசிக் வைஸும் சரி நிறைய மாற்றங்களை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் வந்து தெரிய வருது. சோ இந்த படத்துல அவருடைய கேரக்டர் என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்ணி மக்கள் மனசுல இடம் பெற போகுதுங்கிறத கூடி சீக்கிரமே வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ படமானது வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்து படத்தையே வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்க காரணத்தினால கூடிய சீக்கிரமே இந்த படத்துல இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து லைனா இருக்குது. சோ அதுல முதல்ல வந்து டீசர் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை தொடர்ந்து ட்ரெய்லர் ஆனது தீபாவளிக்கு கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சோ பிரேமலு படத்துல கண்டிப்பா இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திருந்திருப்பீங்க. இவரு ஒருவேளை குட் பேட் அக்லி படத்துல உண்மையாலுமே வந்து நடிக்கிற மாதிரி இருந்திருந்ததுன்னா என்ன மாதிரியான ரோல் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.